எலிஃபென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கனெக்டிவாக நீங்கள் பார்த்தீங்களா? சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டு குத்து, உங்களுக்கு வந்து ட்ரக் கல்ச்சரு, கன் கல்ச்சரு, வயலன்ஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு பிளட் ஃபில்டு ஸ்க்ரீனை என்னால் கொண்டு வர முடியாது. ஐ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஏன் மாணிக்கம் ஃபஸ்ட்டு அந்த எலிஃபண்ட் கும்கி 1ல் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்யூஸ். அது கேமரா யாராவது தூக்கிட்டு போனால் தட்டும், இது விளையாடும். இட்ஸ் வெரி பிளேஃபுல்லு. பட் உன்னி வந்து ரொம்ப ரிசர்வ். யூ கேன் ஸ்மெல் அவர் எமோஷன்ஸ். ஏதாவது ஸ்பீடு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கூட, யானை ஓடுறத ஸ்பீடு பண்ணியிருப்பாங்களோ ட்ரெய்லரில் பார்த்தப்ப நான் யோசிச்சேன். ஆக்சுவல் ஸ்பீடு கும்கி 2ன்றது முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி செல்லு தான் அங்கே டவர் கிடைக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கியூ நிற்கும். அந்த இடத்துக்கு வரதுக்கு 1 கிலோமீட்டர் வரணும் வண்டி எடுத்துக்கிட்டு. ஏக நம்ம வந்து வெறும் கார்டு டைரக்டர் கிடையாது. இங்கே வாடா உண்ணி அப்படின்னா நடந்து வருவான். கிட்டத்தட்ட 3வது பாகன் மாதிரி நான். நீங்க 2 பேரும் மார்க்ல நிக்கிறாங்களோ இல்லையோ அதுக்காக நீங்க வந்து பயந்து அதுகிட்ட போறீங்கன்னா தெரிஞ்சிடும். அது வடிவேல் காமெடி மாதிரி தான். ஒருத்தர் சிக்கிட்டாண்டான்ற மாதிரி தான். எக்ஸாக்ட் ஜங்கிள்குள்ள இருக்கும். அது ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் காட்டாது. இப்படின்ச்சு அவ்வளோதான். தூக்கி எறிஞ்சிருச்சு. ஒரு 20 அடி இந்த பார்ட்டி போயிடுச்சு. அங்கே என்னன்னு பார்த்தா நாங்கள் தங்கியிருந்த இடத்துல தான் ஒரு 30 யானை வந்து படுக்குமா. டென்ட் விச் ஐ வாஸ் ஷூட்டிங், அதில் ஒரு பெரிய பாம்பு இருந்தது. அதுலேருந்து வெளியில் ஓடி வந்து சார் பாம்பு இருக்குன்னு சொன்னால் சார் வாஸ் லைக் ஓகே பாம்பு தானே, ஓகே இல்லை பாம்பு தானே, ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கும் பரத். எஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு பார்ட் 2 பார்ட் 3 தாண்டி போயிட்டு இருக்கு. அதில் கும்கி உடைய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு கட்டத்தில் வந்து பயங்கர செலிப்ரேட்டபிளாக ரொம்ப மிரட்சியுடன் பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பிரிங்கிங் திஸ் செகண்ட் பார்ட். ரொம்ப ஹாப்பி சார். ஸோ இன்ஃபேக்ட் காடான் படத்துலேயே நீங்கள் இந்த எலிஃபென்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், இதே எலிஃபென்ட் தான் யூஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு இந்த எலிஃபென்ட்டோட ஒரு கனெக்ட் ஆகிருந்திருக்கும். ஆமாம், அதான் சொல்கிறேனே. அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அது கூட ட்ராவல் பண்ணுறேன் நான். கிட்டத்தட்ட 3வது பாகன் மாதிரி நான். இல்லை, ஜென்ரலாக ஷூட்டில் லாலேட்டா அந்த பக்கம் நின்று இருப்பாரு. சார் கூட இங்கே வாடா உண்ணி அப்படின்னா நடந்து வருவான். அந்த மாதிரி ஒரு கணக்கில் இருந்தாரு. பல நேரம்ல நாங்க ஏமாந்துருக்கிறோம். நம்மளதான் கூப்பிடுறாரோன்னு சொல்லிட்டு கிட்டக்கு போவோம். சார் பார்த்தா யானையில பேசியிருப்பாரு. நீங்க 2 பேரும் மார்க்ல நிக்கிறாங்களோ இல்லையோ அதுக்காக அது அந்த அளவுக்கு சினிமா தெரிஞ்சு வச்சுக்கிச்சு. அது மாதிரி பின்னாடி போனா கரெக்டா போவோம். பின்னோட்டு அப்படின்னு வருவாரு. கரெக்டா அந்த 3 ஸ்டெப்னா 3 ஸ்டெப் போய் நிற்கும். அவ்வளோ ஒபீடியன்ட் அது. ஏன் மாணிக்கம் ஃபர்ஸ்ட் அந்த எலிஃபண்ட் கும்கி 1ல் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்யூஸ். அது யாரையும் நிற்க விடாது. கேமரா யாராவது தூக்கிட்டு போனால் தட்டும், இது விளையாடும். இட்ஸ் வெரி பிளேஃபுல்லு. பட் உன்னி வந்து ரொம்ப ரிசர்வ்டு. ஸோ எலிஃபண்ட் தே ஹேவ் தேர் ஓன் கேரக்டர்ஸ். ஹியூமன் மாதிரி தான். ரொம்ப பொலைட்டு, ரொம்ப அதாவது அது ஒரு பீரியட் மஸ்தில் இருந்துச்சு. வேறு மஸ்துனா அதுக்கு மதம் பிடிச்சி முடிஞ்ச டைமு. ஸோ அந்த டைம் வேறு எங்களுக்கு வேறு வழியில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணுன்ட்டு கொண்டு வர சொல்லிட்டேன் நான். அது இவங்களுக்கு தெரியுமா சார்? தெரியாது. சொல்லலையே, அதெல்லாம் தெரியாது. அதனால தான் அது அந்த ஓட்டம் ஓடும் படத்தில் பார்த்தீங்கன்னா. அது நார்மலாக எலிஃபண்ட் ஓன்ட் ரன் லைக் தட். வென் தே ஆர் இன் மஸ்த் அது தே கான்ட் கண்ட்ரோல். தே வில் ஸ்டார்ட் டு ரன் லைக் எனிதிங். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக இருக்கும். எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கிட்ட நான் போய் பேசுவேன், அதுக்கிட்ட நின்றுட்டு இருப்பேன். பாகன் கூட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார். பட் ஐ யூஸ் டு கோ கீப் மை ஹேண்ட்ஸ் ப்ரே. அது கூட வெல்லம் கொடுப்பேன். அது பாட்டு அந்த கான்ஷியஸ் இருக்கும் அதுக்கு அந்த டைமில் கூட. ஸோ அது 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 ஒரு பிஹேவியரல் ஸ்டடி தான். நம்ம கற்றுக்கிறது தான். அதுக்கிட்ட பேசி பழகி தே கேன் ஸ்மெல் அவர் எமோஷன்ஸ். எலிஃபண்ட்டுக்கிட்ட அது ஒரு யூனிக் ஸ்ட்ரென்த், காட்ஸ் கிரேஸ். அது என்னென்னா நீங்கள் வந்து பயந்து அதுக்கிட்ட போகிறீங்கன்னா தெரிஞ்சிடும். அது இதே வடிவேல் காமெடி மாதிரி தான். ஒருத்தர் சிக்கிட்டாண்டான்ற மாதிரி தான். அதனால் தே நோ. அதே மாதிரி நீங்கள் ஹார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்பாசர் ஏதோ பண்ண போகிறான்னா தே கேன் ஸ்மெல் இட். ஸோ நம்ம அது மேலே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுருக்கோன்றது அதுக்கு தெரியும். அது கூட போய் பேசுகிறப்ப இதெல்லாம். ஸோ அப்படியே தான் இவங்கெல்லாம் 2-3 ஷாட்லாம் வந்து அதை ட்ரங்கை கிஸ் பண்ணுறப்ப அது ஃபுல் மஸ்தில் தூக்கி எறிஞ்சிருச்சு. ஒரு 20 அடி இந்த பார்ட்டி போயிடுச்சு அங்கே. இப்போ அந்த வீடியோ பார்த்து அசால்ட்டா அது ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த்தெல்லாம் காட்டாது. இப்படின்ச்சு அவ்வளோதான். ஒரு 30 அடி போயிட்டாப்புல அந்த சைடு பின்னாடி. அதனால நம்ம ஒதுங்கிறது இல்லை. 1 மோர்னு தான் சொல்லுவோம். 1 மோர் போ அவ்வளோதான்.
படிச்சிருக்கலாம் அவ்வளோதான். இன்னொரு ஷாட் அப்படியே எடுக்கிறது. ஆனால் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் எங்களை சார் மோல்டு பண்ணிட்டாரு. ஏய் பயந்தேன்னா அது காட்டி கொடுத்துரும், க்ளீனாக சென்ஸ் பண்ணிடும். இதுல என்ன, யாருக்காச்சும் எப்பயாச்சும் நைட்டு ஷூட் முடிச்சுட்டு போய் தப்பா வந்து மாட்டிக்கிட்டோமாடா அப்படின்னு ஏதாவது தோணுச்சா? அதெல்லாம் என் 3 பேருக்குமே இருந்திருக்கும். அது எப்படி அது வெளிப்படையா அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளைலாம் தைலம் தேய்ச்சிட்டு தான் படுத்துச்சான் ஒவ்வொரு நாளும், அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த லெவலுக்கு ஏன்னா அந்த அவ்வளோ பல்காக இருக்கும் யானை. நீங்கள் இன்ஃபேக்ட் படத்தில் பார்க்கும்போது கூட ஏதாவது ஸ்பீடு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கூட, யானை ஓடுறத ஸ்பீடு பண்ணியிருப்பாங்களோ கூட நினைக்கிறேன். பார்த்தப்ப நான் யோசிச்சேன். ஆக்சுவல் ஸ்பீடு அது actual ஸ்பீடு அதை சார் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மஸ்து முடிச்சு வரும்போது அந்த கெமிக்கல் சேஞ்சஸில் பாடி ஃபுல்லாக ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அவனுக்கு. அதில் அந்த ஸ்ட்ரென்த்து அந்த இது எல்லாமே இருக்கும். அதனால அந்த இது கிடைச்சிது. சார் வந்து அதை வந்து நல்ல வேலை நம்மளுக்கு தேவையானது கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் உங்களுக்கும் யானைக்கும் சின்ன சண்டை நடந்தது, உங்க மேல ரொம்ப கோச்சுக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஆமா. ஸோ ஆக்சுவலி சார் இவங்க எல்லாருமே தேவர் ஷூட்டிங். அந்த டைமில் எனக்கு உன்னி எலிஃபென்ட்ஸ் நேம் இஸ் உன்னி. ஸோ எனக்கு எங்கள் 2 பேருக்கு மட்டுமே இட் வாஸ் ரெஸ்ட் டைம். ஸோ நான் பாட்டுக்கு அன்றைக்கி காலையில் எழுந்த உடனே ஸோ ஐ வாண்டட் டு டேக் ஒன் ஸ்மால் நேப்னு சொல்லி ஃபுல் ஜாக்கெட் போட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நாள் என்னாச்சு, த டென்ட் விச் ஐ வாஸ் ஷூட்டிங் அதில் ஒரு பெரிய பாம்பு இருந்தது. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர், யா பிக் ஸ்னேக். அந்த சீன் வாஸ் லைக் ஓ மை காட். நான் அதுலேருந்து வெளியில் ஓடி வந்துட்டு சார் பாம்பு இருக்குன்னு சொன்னேன். சார் வாஸ் லைக் ஓகே பாம்பு தானே, ஓகே இல்லை பாம்பு தானே, ஓகே சார். அப்போது உன்னிஸ் ஹூஎவர் லைக் த பர்சன் ஹூஸ் டேக்கிங் கேர் லாலெட்டா, ஹி கேம் அண்ட் ஹி ஜஸ்ட் டோன்ட் டூ திஸ் ன்னு சொல்லி திட்டின உடனே அது கோச்சிக்கிச்சு. It didn't talk to me, like it was not cooperating with me. அப்போதான் திருப்பி சார் சொன்னார், இதை நம்ம பிரைப் பண்ணணும், கொஞ்சம் பாசமாக போ, இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி சார் 12 வெல்லம் கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ சார் was teaching how to give vellam, how to feed him, so it happened like that. ஆண்டோ சார், நீங்க வந்து ஒரு காலத்துல டிவில இருந்தப்போ நீங்க வந்து பொலிட்டிக்கல் சட்டையரா ஷோ பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் இந்த படமும் சம்மர் க்ளோஸ் டு பொலிட்டிக்கல் சட்டையர். இப்போ நீங்க வந்து இந்த ஷோ ஒரு ரிவ்யூ நீங்க பண்றீங்க, இந்த படத்தை ஒரு ரிவ்யூ போட்டீங்கன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க உங்க ஸ்டைல்ல? அந்த கும்கியையும் கும்கி 2வையும் எல்லாம் போட்டு அது மாதிரி இல்லை அது மாதிரிலாம் குழப்பறதுனால அதை நாட்டை வச்சு வேணா ஒன்று ட்ரை பண்ணுறேன். அது வேற, இது வேறையா, அது வல்ல இது வல்ல அது அப்படின்னு சொன்னார்ல யாரு? இயக்குனர் பிரபு சாலமன். பசுமையாய் காட்டக்கூடியவர், காட்டுக்குள்ள பயணம் செய்யக்கூடியவர். அவர் தாயா கும்கி 2 படத்தை பற்றி பேசும்போது, ஐயா அது வேற இது வேற, அது காதல் படம், இது நட்புக்கான படம், அது குடும்பமாக குதூகலமாக போகிற மாதிரி இதுலேயும் குடும்பமாக குதூகலமாக வந்து பாருங்கய்யா, அது வேற இது வேற, அதையும் இதையும் குழப்பி நீங்களும் குழப்பி எங்களையும் குழப்பாதீங்க, படத்தை வந்து பாருங்கய்யா, குழந்தைகள் முதல் பெரியவங்க வர நட்போடு வாங்க, மகிழ்ச்சியா போங்க, கும்கி 2 நட்பு கலந்த ஒரு அரசியல் படம்னு சொன்னார்ல. தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த. ஆமா போட்டு டக்குன்னு. ஸோ இனிஷியலி உங்களோட படங்கள் நிறைய படங்கள் இருந்தாலும் கும்கி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருந்திருக்கும். அண்ட் கும்கி 2வோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங் பேக் வந்திருந்தது. அதுக்கப்புறம் படத்தோட ஷூட் அண்ட் சம் டிலே அண்ட் சர்டன் திங்ஸ் ஹேப்பன். இப்போ ஃபைனலி இந்த படத்தோட ரிலீஸ் வந்திருக்கு. ஸோ திரும்பி பார்க்குறப்போ ஆல் திஸ் ஹர்டல்ஸ் அண்ட் இதெல்லாம் திரும்பி பார்க்குறப்ப எப்படி இருக்குது? இல்லை அதான் நடுவில் கொஞ்சம் அந்த பேண்டமிக்கில் கொஞ்சம் தள்ளிடுச்சு நமக்கு, கொஞ்சம் இல்லை 2 வருடங்கள் அதனால். பட்டு இன்னைக்கு பார்க்குறப்பையும் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது தான் ஃபிலிம். அது ஏன்னா க்ளீஷேவாக எதுவுமே அதில் இருக்காது. இன்னொன்று கும்கி 1க்கும் கும்கி 2க்கும் எந்த தொடர்புமே கிடையாது டைட்டிலை தவிர. ஓகே. இன்னொன்று கும்கி 2 ஏன் வச்சோம்னா, கும்கின்றது இட்ஸ் அ டேக் ஆஃப் அ ட்ரெயின்டு எலிஃபெண்ட், அவ்வளோதான். ஒரு பயிற்சி வைக்கப்பட்ட ஒரு யானையின் பெயர் தான் கும்கி. ஸோ அதனால் பட் அது நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணுது. அந்த மாதிரி இல்லை, இமான் இல்லை, அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள். பட் என்டையராக நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அனதர் எலிஃபெண்ட் ஸ்டோரின்னு போகிறப்ப அந்த டைட்டில் சூட்டபுளாக இருக்குன்னு கொண்டு வந்தோம். நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா கும்கி 2 வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான். 0% லவ், ரொமான்டிக் சீக்வன்சஸ் எதுவுமே கிடையாது. இன்னொன்று இட் இஸ் கோயிங் டு பி அ பொலிட்டிக்கல் சட்டையர். ஆனால் ஒரு அரசியல் பேச போகுது அந்த படம். ஓகே. இன்றைக்கி சமூகத்தில் வந்து அரசியலில் வந்து தங்களுடைய பதவி, பேர், புகழ் இதை தக்க வச்சுக்கிறதுக்கு டு எனி எக்ஸ்டெண்ட் வேணால் தே கேன் கோ அப்படின்றது தான் இந்த ஃபிலிம். இது வந்து பல நடந்த நிகழ்வுகளை வந்து எடுத்து தொகுத்துருக்கேன். இந்த அரசியல் வட்டாரங்களில் நடந்த இந்த அனிமல் சாக்ரிஃபைஸு, இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன் உள்ளார. ஸோ கும்கி 2ன்றது முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம் தான். நீங்கள் பார்க்குறப்ப என்னென்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்டு அது வந்து ஒரு இட் இஸ் கோயிங் டு பி அ ட்ராவல் அட்வென்ச்சர்.
ம். ஒரு கிரிப்பிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே. நீங்கள் பார்க்குறப்ப யூ வில் என்ஜாய் இட். ஓகே சார். சார் உங்களுடைய திரைப்படங்கள் வந்து நீங்க சில படங்கள்ல வந்து அறிமுகமான இயக்குனர்கள வந்து நடிகர்கள வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க. சில படங்கள்ல நியூ ஃபேஸஸ் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இப்ப கும்கி 1 நம்ம எடுத்தாலுமே வந்து நீங்க அதுல நியூ ஃபேஸஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க தமிழ் சினிமால முக்கியமான இடத்துல இருக்காங்க. அது அது எப்படி நீங்க பிரிக்கிறீங்க? எனக்கு இந்த படங்களுக்கு வந்து நியூ ஃபேஸஸ் தான் வேணும். எனக்கு இந்த படங்களுக்கு வந்து ஆல்ரெடி நோன் ஃபேஸஸ் தான் வேணும்னு நீங்க பிளான் பண்றது. இல்லை, அதை டிசைட் பண்ணுறது வந்து ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் யாரை கேட்குதோ அதுக்கு நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் நம்ம. ஸோ இது வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் பண்ணால் தான் இவ்வளோ பெரிய அந்த கதைக்களத்தை தாங்க முடியும்னா பெரிய நட்சத்திரம் அவங்கள தான் தேடி நான் போவேன் நான். ஸோ இது எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப நம்ம டே டு டே லைஃப்பில் சந்திக்கிற ரொம்ப எளிமையான மனிதர்களை பற்றி an ordinary மேன் இன் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன், இப்படி தான் இந்த கதைகளுக்கு வந்து நியூ ஃபேஸ் போகிறது தான் எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. மைனா ஆகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும். ஸோ இது கதை என்ன கேட்குதோ அதுதான் காஸ்ட் பண்ணுவேன் நான். ஸோ அது பட்டு நியூ ஃபேஸ்ன்றப்போ கொஞ்சம் டஃபர் ஜோன் தான். பட்டு அதை நான் ஐ ஆம் என்ஜாயிங் இட். ஓகே, ஓகே சார். உங்களுக்கும் எலிஃபண்ட்டுக்குமான அந்த ஒரு லவ் வந்து ரொம்ப அதிகமா பார்க்க முடியுது ரீசென்ட் டைம்ஸ். பிகாஸ் காடான் படத்துலயும் எலிஃபண்ட் சார்ந்த விஷயங்கள் இருந்தது. அண்ட் கும்கி அண்ட் இப்போ கும்கி 2 அண்ட் அடுத்து அனிமலா இப்போ சிங்கம் வச்சு படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எலிஃபண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கனெக்டிவா நீங்க பாக்குறீங்களா? அப்படி இல்லைங்க. எனக்கு நான் வந்து ஐ எம் ஒரு கிரேட் லவர் ஆஃப் டேவிட் லீன் ஃபிலிம்ஸ். ஒரு லாரன்ஸ் ஆஃப் அரேபியா ஆகட்டும், பிரிட்ஜ் ஆன் த ரிவர் கி, அதுக்கப்புறம் டாக்டர் ஷிகாகோ, இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எபிக்ஸ் இன் இந்தியன் இது வேர்ல்டு சினிமாஸ். ஸோ அவருடைய சிசிய பிள்ளைகள் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்லேருந்து ஜேம்ஸ் கேமரோன்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம அந்த ரசனைக்குரியவன் தான். ஆனால் இங்கே குழந்தைகளுக்கான ஒரு உலகம் இருக்குது, அதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் பொதுவாக ஒரு திரைப்படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தை எல்லா குழந்தைங்களும் பார்க்கணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளுறீங்க. ஏன்னா ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு செக்ரிகேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அவெஞ்சர்ஸ் ஆகட்டும், ஜுராசிக் பார்க் ஆகட்டும், அவதார் ஆகட்டும், இல்லை மல்டிபிள் ஆடியன்ஸு, சில்ட்ரன்ஸு, தே வில் என்ஜாய். வால்ட் டிஸ்னின்ற ஒரு கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கிட்ஸுன்னே போயிட்டு இருக்கும் அது. ஸோ இங்கே அது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டுக்குத்து, உங்களுக்கு வந்து ட்ரக் கல்ச்சரு, கன் கல்ச்சரு, எங்கேயோ போயிட்டுருக்கு. வயலன்ஸை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக்கிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இது எனக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அது. ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டு. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக எலிஃபெண்ட் மேலே இருக்கிற ஒரு லவ்வுன்னு கிடையாது. ஜென்ரலாகவே பெட்ஸ் மேலே ஒரு இது இருக்குது எனக்கு. அதில் இதெல்லாம் வந்து ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஐகான் இந்த அனிமல்ஸ்லாம். இப்போ நான் இப்போ மேம்போ போகிறேன்னா அது யாருமே போனதில்லை. ஃபஸ்ட் டைம் வந்து லைவ் லைன் யாருமே நெருங்கினதே கிடையாது ஏஷியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில். ஸோ அதை நம்ம வந்து ஒரு டஃபர் ஜோனுக்குள்ளே போய் எல்லோரும் என்ஜாய் பண்ணணும். ஒரு குழந்தைகள் வந்துருச்சுன்னா குடும்பம் உள்ளார வந்துடும். ஸோ அந்த ஒரு நோக்கம் தான் எனக்கு. என்னென்னா ஐ கான்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் என்ன ஒரு 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 பிளட் ஃபில்டு ஸ்க்ரீனை என்னால் கொண்டு வர முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய மாரல் எத்திக்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் நிறைய பார்க்குறேன். ஸோ அதை வந்து ஃபில்ம்டமில் நான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக அதை நான் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணால் நமக்கு ஈஸி வே டு கோ. நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா வி கேன் மென்ட் மணி, வி கேன் பி இன் டாப் 5. ஏன்னா அது ஓகே. பட் ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. என் உலகத்துக்குள்ளே ஒரு 2.25 மணி நேரம் வரவங்க ஒரு நல்ல பசுமையான நினைவுகளோடு திரும்பி போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதற்கான மெனக்கடல் வந்து சாதாரண விலைக்கிரயம் நான் கொடுக்கறதில்ல. இவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. ஒரு ஃப்ரேமும் யூ வில் ஸ்மெல் த ஸ்வெட் ஆஃப் த அவங்களோட ஸ்ட்ரெயின் அண்ட் பெயின் யூ கேன் சீ தட். ஏன்னா நீங்கள் பார்க்குறப்போ ஒரு டெரைனாக பார்ப்பீங்க. அது நான் போனது வந்து நெல்லியம்பதின்னு ஒரு இடம், ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் மேலே போகவே முடியாது. எந்த வெஹிக்கிளுமே போக முடியாது. கரண்ட்டு கிடையாது, டவர் கிடையாது, ஃபோன் டவர் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே அங்கே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒன்லி சோலார் லைட்ஸு. அதுக்குள்ளே ஒரு 30 நாள் ஷூட்டிங்கு, ஜங்கிள்குள்ளரே இருந்துக்கிட்டு தான் எங்களுக்கு அங்கே டார்மெண்ட்ரி தான், எல்லாருமே ஹாஸ்டல் மாதிரி தங்கிக்கிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ். இதெல்லாம் நான் அந்த மாதிரி ஒரு பாத்தை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கிற ஆள். சொல்லப்போனால் ஐ எம் வெரி மச் அண்டர் ரேட்டடு. நான் வந்து பெருசாக சோஷியல் மீடியாவில் கிடையாது. நத்திங், நோவேர் ஐ எம் இன்சைடு. அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் வந்து ஒரு
ஒரு ட்ரக்கர் மாதிரி ஃபில்ம் மேக்கரு. ஆனால் இவங்க எல்லாருமே Enjoy அந்த பண்றீங்க. அவ்வளோதான் அவங்களையும் கூட்டிட்டு நீங்க சுமக்குறீங்க. எனக்கு என்னன்னா சார் நீங்க சொல்றப்போ எனக்கு உங்க கூட நடிக்கிறதோ இதெல்லாம் தாண்டி உங்களோட லொகேஷன் மேனேஜரா இருக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும். லொக்கேஷன் மேனேஜர்லாம் ஓடிடுவாங்க. நான் தான் சொன்னேன் அங்கே வந்து அவர் ஒரு இடத்துல நின்றுவார், சார் தான் போயிட்டு இருப்பாரு. என்ன ஒரு- வாங்க அப்படின்னு, சார் போங்க வர்றேன், அந்த ஒரு லெவல் பாயிண்ட் தான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி செல்லு தான் அங்கே டவர் கிடைக்கும். ம். அந்த இடத்துக்கு வரதுக்கு 1 கிலோமீட்டர் வரணும் வண்டி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த பாறை மேலே ஏறினீங்கன்னா அப்படியே நகர்த்தி நகர்த்தி ஒரு பாயிண்ட்டை பிடிக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கியூ நிற்கும். இவர் பேசிட்டு நகர்ந்தாருன்னா தான் அடுத்து ஒரு போய் பூத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி அந்த பாறை மேலே ஏறி நிற்கணும். அது ஆமாம், சில நேரத்தில் ஃபுல் மிஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுவும் கிடைக்காது. ஸோ எனிவே வேறு வழி இல்லை. சம்திங் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பார்க்கணும்னா அதுக்கான அதுக்கான சாக்ரிஃபைஸ் இருக்குல்ல. சும்மா நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக ஒரு ஃப்ளோருக்குள்ளே கேரவன்னு செட்டப்பு அப்படியே லக்ஸரியாக நேரத்துக்கு சாப்பாடு அப்படின்னா அது வேறு. சரி, அந்த எனக்கு அந்த கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கே போர் அடிச்சிடும். எப்பயாவது நம்ம இந்த படங்கள்லேயே நான் வீட்டுக்குள்ளே எடுக்கிறப்பெல்லாம் புலம்பிகிட்டே எடுப்பேன், என்னடா இது காலையிலேருந்து ஒரே வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அதுக்காக நம்ம வந்து வெறும் கார்டு டைரக்டர் கிடையாது. இல்ல சார், அது எனக்கு புரியுது. இப்போ அது அப்படியே ஒதுக்கிட்டாங்க. நான் வந்து புதுசாக இப்போ பண்ணிக்கிட்டு இல்லை, ஏற்கனவே பண்ணிட்டாங்க, எல்லாருமே பண்ணிட்டாங்க. அது ஒரு 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 கேப் விழுந்திருக்கு. ஸோ அகெயின் ஐ எம் ரீஇன்வென்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸு. ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, தேவர் ஃபிலிம்ஸ்னு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூ மாதிரியே வச்சுருந்தாராம் இங்கே நம்ம பரணி ஸ்டுடியோ ஆப்போசிட்டில். தே ஹேட் ஆல் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ். அது ஒரு வேர்ல்டுங்க. அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் இங்கே இல்லை, முதுமலையிலையும் அவருக்கு ஒரு பெரிய சஃபாரி வச்சுருந்தார். ஸோ ஹி வாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ். ஹீ கேவ் பிக் சேலரி டு ராஜேஷ் கண்ணா. அப்போ அவர் வாஸ் த டாப் மோஸ்ட். தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் அவங்க கூட வேட்டைக்காரன், தாய்க்குரு தனையன் இப்படின்னு படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அது ஸ்டாக்னண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அதுதான் இப்போ கும்கி வந்து 2012 இட் ப்ரோக் ஆல் த ரெக்கார்ட்ஸ். அந்த டைம் வந்து எனக்கு தெரியும் சின்ன சின்ன சென்டர்ஸ் தே செட் பிக் ஸ்டார் ஃபிலிம்ஸோட கலெக்ஷன் ரெக்கார்டை உடச்ச படம். அன்னைக்கு பெருசாக சோஷியல் மீடியா கிடையாதுன்றதுனால அது ரீச் இல்லை. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாங்க அது இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரினா அது வேறு லெவல். இப்போ இவங்க பேசுகிற 500 1000லாம் அது அந்த மாதிரி ஃபிலிம். அது சோழவந்தான்னு ஒரு இடம் மதுரையிலேருந்து அவர் கூப்பிட்டு தியேட்டர் ஓனர் என்கிட்ட பேசுகிறாரு, டைரக்டர் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல் போர்டு எடுத்து நான் மாட்டினேன் அப்படின்னாரு. இட்ஸ் நாட் அபவுட் ஏதோ ஒரு 3 நாளைக்கு ஒரு படம். இப்போல்லாம் நம்ம இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த 5 நாளில் கலெக்ஷன் எடுத்துருது, இந்த விழா காலங்களில் அது கிடையாது. ஒரு திரைப்படம் அடித்து நொறுக்குச்சு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹோல்சம் என்டர்டெய்னர் கிடைக்கணும்னா ஃபேமிலிஸ் உள்ளார வரணும். ஃபேமிலி உள்ளார வரணும்னா முதல்ல குழந்தைகள் இழுத்துட்டு வரணும். அப்போ அதற்கான முன்னோடி தான் இதெல்லாம். இப்போ கும்கி 2வும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். அது சில்ட்ரன்ஸ் வில் புல் எவரி ஒன் இன்சைட். சாண்டோஸ் அண்ணே, எஸ்பா. ரொம்ப ஹாப்பி சாரோட படத்துல. ஆக்சுவலா வந்து செம்பி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, கும்கி ஆமா. செகண்டா ரிலீஸ் ஆகுது. ஆமா, இதுதான் முதல் படம். ஆமா, இதுதான் உங்களோட முதல் படமா அமைஞ்சிருந்தது. சோ சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு மெமரபிளா இருந்திருக்கும் இல்லையா? சோ அதை பத்தி சில விஷயங்கள் அண்ட் ஒர்க்கிங் இந்த ஷூட்டிங் ஸ்பாட். எஸ். ஷார்ட்டாக சொல்லணும்னா எல்கேஜி படிக்க போனோம். ஏன்னா எங்களுக்கு 3 பேத்துக்குமே இதுதான் முதல் படம். எல்கேஜி படிக்க போன ஆளுக்கு ஒரு ஆர்மி ட்ரைனிங் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறோம் நாங்கள். போன முதல் நாள்ல இருந்தே எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல் ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு ட்ராவலே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடுச்சு. இதுதான் சினிமாவாப்பா, நம்ம இன்னமும் சாதாரணமாக அப்படி அதெல்லாம் கிடையாதுடான்னு அங்கேயே உடச்சி தரையில் தட்டி விட்டுருவார் சார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இன்னும் போகணும். நாங்கள் வந்துட்டோமோன்னு நினச்ச இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் போனோன்னா பார்த்துக்கோங்க. அந்த அவ்வளவு ஹர்டல்ஸு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி படம் பார்த்துட்டு சில பேர் படம் பார்த்து வெளியே வந்து மாப்பிள்ளை என்னடா அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க இல்லையா. நம்ம சினிமா ஏற்கனவே நேசிக்கிற ஆட்கள் நமக்கு அதுவே வருத்தமாக இருக்கும். பட் இதுக்கு மெனக்கெட்ட உழைப்பு வந்து அவ்வளவு தூரம். இதில் எங்களால் ஏன் போக முடிஞ்சது, எங்களால் ஏன் பண்ண முடிஞ்சதுன்னா, கேப்டன் வந்து அவர் முதல் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவார் டக்கு டக்கு டக்குன்னு. அதாவது நாங்கள்லாம் எப்படின்னா ஒரு அந்த மார்னிங் சார் டே லைட்டில் தான் எடுப்பார். ஸோ மார்னிங் ஷூட்டு அப்படிங்கும்போது நாங்கள் எங்களுக்கு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சா தான் சுடுதண்ணி கிடைக்கும், அப்போ தான் குளிச்சுட்டு போக முடியும்னா சார் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருப்பார். ரெடியாகி அவர் ஷார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி மைண்டு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போகும்போதே சார் ரெடியாக இருப்பார். சார் இந்த வந்துடுறோம் சார், குளிச்சுட்டு வந்துடுறோம் சார்னு சொல்லிட்டு பக்கெட்டில் தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஒன்றுமே
அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் 3 பேத்துக்குமே ஆன் பிஹாஃப் ஆஃப் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சார்பாகவும் சொல்கிறது, இது எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். முதல் படத்தில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, அது எல்லாமே வந்து படத்தில் கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் எல்லாருக்கும் தெரியும்னு நான் முழுசாக நம்புகிறோம். சூப்பர், நைஸ் நைஸ். மதி ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி டு see you. உங்களோட முதல் படமாக கும்கி 2 அமைஞ்சிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக நீங்கள் ஒரு பெட் லவர் இல்லையா? ஆமாம். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கனெக்டிவாக இருந்ததா, இல்லை இது எப்படி நடந்தது? கனெக்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாண்ட் வந்து நீங்கள் எனி அனிமல் அந்த வைப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் வாஸ் டெஃபினெட்லி அ ப்ளஷருங்க. என்னன்னா நம்மளுக்கு ஒரு பெட் அனிமல்ஸ் பிடிக்கும். படமே வந்து இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து மிகப்பெரிய விஷயம்தான். சாருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அந்த த்ரோட் ஷூட் வந்து எலிஃபெண்ட்டோடையே தான் எல்லோரும் இருந்தோம். நான் மட்டும் இல்லை, ஆண்ட்ரூஸ் ஆகட்டும், சித்தா ஆகட்டும், எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. எக்ஸாக்ட் ஜங்கிள்குள்ளே இருந்தோம். நீங்கள் சிறுத்தை இருக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லாம் ஷூட் பண்ணும்போது சார் வந்து ஒரு 4 மணிக்கு பேக்கப் சொல்லிட்டாங்க. ஓகே. என்னன்னு பார்த்தா நாங்கள் தங்கியிருந்த இடத்துல தான் ஒரு 30 யானை வந்து படுக்குமா. ஸோ இந்த யானையை கூட்டு முதல்ல நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு 4 மணிக்கு பேக்கப் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து ஒரு 3 hours. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ சித்தாரா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ். அண்ட் உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கும் ஆக்சுவலி முதல் படம் இல்லையா? அண்ட் பேசிக்கலி யூ ஆர் அ இன்ஜினியர் டர்ன்ட் ஆக்டர். சம்வேர் க்ளோஸ் I டு. was studying when I was doing this movie. Okay, okay. And then you went to NSD. No, yeah, directly I came down, yeah. Yeah, okay. So being into the art of drama, ஒரு ட்ராமா, ஒரு தியேட்டர் ஆர்ட் அப்படின்றத தாண்டி சினிமாக்குள்ளே வரப்போ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு மிரட்சி இருந்திருக்கும். அண்ட் கும்கி மாதிரியான படம் டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை செய்யணும்னா அந்த பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்தது அதை பார்த்தோன்னே? நான் நினச்சா மேபி கேரக்டர் அதே மாதிரி இருக்கும் போலான்னு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் மேபி த கேரக்டர் லுக்ஸ் த சேம் அண்ட் ஆல் தட். ஸோ எலிஃபெண்ட் அண்ட் ஆல் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஓகே, எலிஃபெண்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ தாட் ஓகே பயங்கர எக்ஸைட்டடாக வந்திருக்கேன். ஆனால் வந்த ஃபர்ஸ்ட் டே நான் சார் கிட்ட கேட்டேன், லைக் வென் சார் வாஸ் எக்ஸ்பிளைனிங் மை கேரக்டர், எதுவுமே சம்மந்தமே இல்லை ஃபர்ஸ்ட் படத்துக்கு எனக்கு. லைக் நாட் ஈவன் அ சிங்கிள் திஸ் திங். நான் இதில் டாம் பாய் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வாட் எவர் ஐ வாஸ் டூயிங் எவ்ரி திங். அண்ட் எலிஃபெண்ட் பார்க்கும்போது அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் தூரத்துலேருந்து பார்த்தேன். பட் கிட்டேருந்து பார்க்கும்போது நான் இவ்வளோ தான் இருக்கிறது முன்னாடி. அண்ட் தென் ஐ வாஸ் திங்கிங் இப்போ இது மேலே ஏறணும். ஹிட் ஒன் சார் வாஸ் லைக் சார் நான் எப்படி சார் ஏற முடியும் சார், லைக் ட்ரை பண்ணு அது பண்ணு. ஸோ தட் ட்ரைனிங் ஆல்சோ வெண்ட் டவுன். ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட். பட் எனக்கு ஐ ஃபீல் வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் நான் இவ்வளோ வாட் எவர் ஐ குட் லேர்ன் பிகாஸ் ஆஃப் சார் இஸ் ரியலி டஃப். So he's like, okay, you learn so many things because even acting ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி he will teach you beforehand only. So it was very easy. இப்போ next படத்துக்கு போகும்போது it became so easy for me. So the foundation was very strong is what I feel. But you are basically pet friendly-யா இல்லை கொஞ்சம் Yeah, I love dogs but not யானை. நான் கதைப்படியும் அவங்க ஒரு பேர்டு அதை பற்றி தான் போகிறதே கணக்கே. அதனால் அது எல்லாத்துலேயுமே ஒரு கனெக்ட் ஆகும். ஒரு சவுண்டு ரெக்கார்டிஸ்டாக வருவாங்க. ஓகே ஓகே. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்ன்றது ஒரு ஹீரோயின் பண்ணுறது ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். என்னன்னா ஒரு 7-8 கிலோ தூக்கிட்டு ஓடணும் டெய்லி. அது யாரும் அசிஸ்டன்ட்லாம் கிடையாது, அவங்களா தான் உங்களுக்கு வச்சு. எக்ஸசைஸ் அதுதான் நினைக்கிறேன்ல, பயங்கரமான எக்ஸசைஸாக இருந்திருக்கும். Yeah, very much. ஓகே. அது மட்டுமே போதும். அப்போ எத்தனை கிலோ தூக்கிட்டு போனாங்களோ இப்போ அத்தனை கிலோ கம்மி ஆயிட்டாங்க, ஸ்லிம் ஆகி. அது தூக்காமல் இருந்ததுனால என்னன்னு தெரியல, ஸ்லிம் ஆயிட்டாங்க. அப்போ கொஞ்சம் பப்ளியாக இருக்கும், ஆமாம், தூக்கிட்டு ததக்கு பதக்குன்னு ஓடிட்டு இருக்கோம் அது. சார் டிஓபி நீங்கள் வந்து இந்த படத்துலையும் கேரி பண்ணியிருக்கீங்க. கும்கி 1லையும் அவர் தான் இருந்தார், கும்கி 2லையும் அவர் தான் இருக்கிறாரு. ஸோ இனிஷியலி நீங்கள் வந்து கும்கி 2 பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு டஃப்பான லொக்கேஷனை சூஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய மனக்கடலை தாண்டி அவருடைய வேலை அப்படின்றது அந்த இடத்துல ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? பட் சுகுவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, அதுக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகிடுவார். நான் ஒரு இடத்துல போய் நிற்பேன், நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே அவர் சொல்லிடுவாப்புல எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே போயிடுங்கன்னு. அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவருக்கு தெரியும் சரி இதுதான் அடுத்த ஷார்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு. ஸோ எனக்கு என்னோடைய ஒரு விஷனாக அது நிற்கிறது வந்து சுகுமார். இன்னொருத்தர் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ், அவரோட எஃபர்ட்டும் ஒரு மாதிரி ஹி வாஸ் வெரி ஒபீடியன்ட் ஆர்டிஸ்ட். அவ்வளோ இன்ஃபேக்ட் கைதிக்கு முன்னாடி நான் அதில் பண்ணிட்டேன் அந்த படம். சார் உங்களோட படங்களை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் அப்படிங்கிறது இட்ஸ் தேர் இந்த டாப். பிரபு சாலமன் சார் படம்னா பாட்டு எல்லாமே டெஃபினட்டாக ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கும்கி 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிவாஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு புது கொலாபரேஷன். ஸோ நிவாஸ் எப்படி இதில் ஆன்போர்ட் வந்தார் அண்ட் இந்த பாடல்களுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன்.
இல்லை எனக்கு என்னென்னா கும்கி 1க்கும் கும்கி 2க்கும் வந்து 360 டிகிரி அப்படியே டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்கிறதுனால அது நான் இமான் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஒரு யங்ஸ்டர் இவன் ஒரு வேறு மாதிரி ஒரு இது நிறைய ஆக்ஷன்னு நிறைய ட்ராவலு ஒரு ஒரு சவுண்டாகவே புதுசாக பண்ணணுமே அப்படின்றப்ப இவர் கூட போனேன். ஏன்னா அவரோட ஐடியாலஜி புதுசாக இருக்கும். ஃபேக்ட்டு எனக்கு தெரிஞ்சு பைசன் முந்திக்குச்சு, அவ்வளோதான். இதில் வந்திருக்கணும் அது. இதில் அவ்வளோ எஃபர்ட் அந்த கொரோனா காலங்களில் நாங்கள் 2 பேரும் ஒரு 3-4 மாதம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மட்டும் உட்காந்தோம். ஸோ இப்போ ஆடியன்ஸாக கும்கி 2க்கு வரப்போ நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபோக்கஸ்டாக வச்சிருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த படம் இன்னைக்கு ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட போய் சேரணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இதில் ஒரு குழந்தைகள் குடும்பம் என்டர்டெயின்மெண்ட்லாம் தாண்டி ஒரு டியூ ரெஸ்பெக்ட் வந்து நம்ம அனிமல்ஸ் மேலே வைக்கணும். நம்மளுடைய சுயநலத்துக்காக அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு இதில் கொஞ்சம் ஆழமாக பேசுகிறோம். பிகாஸ் அனிமல்ஸ் நான் சொல்கிறேன், அடுத்தது சிங்கத்தை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். லிட்ரலி தே டோன்ட் ஹேவ் செகண்ட் தாட்ஸு. நம்ம ஹியூமன் மாதிரி செகண்டு ஒரு பிளான் பிலாம் வச்சுருப்பானுங்கள்ல பழகிறப்பு. அது மனுஷங்கிட்ட ஜாஸ்தி. முகம்னு கொடுத்து நல்லா சிரித்து பேசிகிட்டு இருப்பான், உள்ளார ஒரு பிளான் பி ஒன்று ஓடிட்டுருக்கும். என்ன இவனை எங்கடா போட்டு கவுக்கலான்னு ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து சிங்கமாக இருந்தாலும் அதுக்கிட்ட கிடையாது. தே ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட்டு, தே ஆர் ஆல் வெரி குட் ஹார்ட்டட். என்ன அவங்க அதை நம்பிடுச்சு, ட்ரஸ்ட்டு வச்சிருச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்மளை நம்பும். அதுதான் கும்கி 2ல் அந்த ட்ரஸ்ட்டு தான். எதுவுமே இல்லை அப்படின்றப்ப அவ்வளோதான் முடிச்சிருவாங்க கதையை, அவ்வளோதான் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. பட் தே ஒன்ட் டூ தட். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். ரொம்ப வறுமை உச்சம், ஒரு ஸ்ட்ரீட் வாண்டரிங், மென்டலி அஃபெக்டட் மேன், அவங்க கூட ஒரு நாய் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். எந்த மனிதர்களால் வந்து இஸ் பீன் டெசர்ட்டடு, ஆனால் அது சுற்றிக்கிட்டே இருக்கும் கூட. இத்தனைக்கும் அவன் பெருசாக ஒன்றும் போட போகிறது கிடையாது. எப்பயோ ஒன்று போட்டிருப்பான், இல்லை தடவையாச்சும் கொடுத்துருப்பான், அவ்வளோதான். அது கூட படுத்துக்கும். எந்த சூழ்ச்சியும் இருக்காது அதுக்கிட்டலாம். ஸோ இதெல்லாம் இந்த படம் பேசும். கும்கி 2 வந்து அதை ஆழமாக பேசும். இவனும் அந்த உலகத்துக்குள்ளே போயிடணும்னு நினைப்பான். ஐ திங்க் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து யானை அப்படின்றது வந்து ஒரு 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 அலங்கார பொருளாக கோயில்கள்லையோ இல்லை அதை தாண்டி அதுங்களுக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், அதுங்க பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறது உன்னி மூலமாக இன்னைக்கு இந்த கும்கி 2ல் வந்து தெரியும்ன்றது எங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்ப முடியுது. நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ண விஷயங்கள்னால. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் டு அஸ். ஸோ November 14th we are looking forward for கும்கி 2 சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.